ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு இல்ல, அது எனக்கு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமான நாள். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல எனக்கு லாஸ். என்னடா லாஸ்ங்கிறது அந்த கப் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் சிரிக்காம நேரத்தை அழுதுட்டே வந்துருக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடை விரிச்சு வச்சிருக்கேன்னா இது வந்து என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது நிறைய வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை தூக்கி போட போறேன். ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதை எதுக்கு இந்த அக்கா நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். அடுத்த கேள்வி அதைத்தான் கேட்க போறீங்க. அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து மேக்கப் பண்றேன் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்ஸ்டாவிலயா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், அதை பத்தின வீடியோஸ் எதுவுமே அதிகமா போட்டிருக்க மாட்டேன். ரொம்ப ரேரா தான் வந்துட்டு போஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னன்னா நான் போற மேக்கப் பண்ற இடம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடு தான். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்துட்டு சோஷியல் மீடியாலலாம் பிக்சர் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்டே கண்டிஷன் போட்டுருவாங்க. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நாம எங்கிருந்து வந்துட்டு பிக்சர் போடுறது? ஸோ அதனாலதான் நம்ம வந்துட்டு போடுறது இல்ல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நம்ம அதிகமா வந்துட்டு ஆர்டர் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா நான் வந்து இடையில ரொம்ப பிரேக் விட்டுட்டேன். மேக்கப் பண்றதுல ரொம்ப பிரேக் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு நான் மேக்கப் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால என்னால மேக்கப் எல்லாம் அப்படி போக முடியாது. இப்போ வந்து ஒரு 6 வருஷமா வந்துட்டு நான் ரெகுலரா வந்துட்டு அது பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் நம்ம இவ்வளவு நாள் அந்த கேப் விட்டதுனால நிறைய பேத்துக்கு நம்ம வந்து மேக்கப் பண்றதே தெரியறது இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க நாங்க இருக்கிற ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பார்லர் வச்சிருக்கிறவங்க பியூட்டிஷியன் மட்டும்தான் வந்துட்டு மேக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் சிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியும் தனியா மேக்கப் ஆர்டிஸ்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியறது இல்ல. அது ஒரு ரீசன் நம்ம வந்துட்டு மேக்கப்புக்கு அதிகம் நமக்கு ஆர்டர் வராததுக்கு ரீசன். அப்புறம் இன்னொன்னு நம்மள வந்து ரெஃபர் பண்றவங்க கூட கல்யாணத்துக்கு பிளவுஸுக்கு மட்டும்தான், பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க்குக்கு அந்த மாதிரி மட்டும்தான் வந்து ரெஃபர் பண்றாங்களே தவிர மேக்கப்புக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. அது ஒரு ரீசன் தான். பட் இருந்தாலும் நம்ம பண்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. என்னாலயும் அதுக்கு நிறைய வந்துட்டு ஏதாவது எப்படி சொல்றது, அது அது தெரியப்படுத்தணும், ஒரு விளம்பரப்படுத்தணும்னு ஆசைதான். பட் எதை செய்யறதுக்கும் வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. அதுக்கும் ஐடியாலாம் இருக்கு. பட் ஐடியா இருந்து என்ன பண்றது, கையில காசு வேணுமல்ல, அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஸோ அதனாலதான் நம்ம பண்ணல. இப்ப இது மூலியமா வந்துட்டு நம்மள ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து மேக்கப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்ல உங்களுக்கே இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு மேக்கப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்ன ரெஃபர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க மெயினா. ஏன்னா என்னால ஒரு ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ்ல என்னால வந்து கண்டிப்பா பெஸ்டான ஒரு மேக் ஓவர் வந்து பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நாளா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹை எண்ட் எல்லாம் நம்ம கிடையாது. அதுக்காக ஹை எண்ட் இல்லையா, அவங்க வந்து மினிமல் அமௌண்ட் வாங்குறாங்கன்னா ஒருவேளை லோ குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நல்லா பண்றவங்க கூட இப்ப வந்து காசு வந்து ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு வாங்குறாங்க. ஏன்னா அது அவங்க க்ரோ ஆகணுங்கிற ஒரே காரணத்தினால. நான் அதுக்காக ரொம்ப ரொம்ப லோவா பண்றேன்னு சொல்லவே மாட்டேன். நான் பண்ற ஒர்க்குக்கு தேவையான அமௌண்ட் தான் நான் வந்துட்டு கேட்பேன். ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதனால கண்டிப்பா அப்படி ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது, நீட் இருக்கு அப்படின்னா நீங்களும் ரெஃபர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தேவையா இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கல்யாண ஒர்க் வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி ஃபுல்லாவும் வச்சிருக்கோம். அதாவது நீங்க பிளவுஸ், ஆரி ஒர்க், பேட்டர்ன் பிளவுஸ், மேக்கப், அப்புறம் வந்து பிரைடல் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சாரி ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரே பேக்கேஜா எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம கொடுக்குறோம். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 ரேஞ்சில் உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது இப்பவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு எப்படி மேக்கப் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் முன்னாடி கேட்டிருந்தீங்க. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா ஒரு 9 இயர்ஸ் to 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல. ஸோ அப்போ வந்துட்டு அங்க ஒரு பார்லர்ல நான் கத்துக்கிட்டேன். ஆனா ரெகுலரா போய் கத்துக்கிட்டேன் அப்படி ப்ராப்பரா அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் அகாடமி எல்லாம் அவ்வளோக்கா கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏதோ 1 2 இருந்திருக்கலாம். ஆனா அது கூட வெளியில தெரியல. இப்படி அகாடமி இருந்து அதுல கத்துக்கிற அளவுக்கெல்லாம் இப்ப நாலேஜ் கிடையாது. ஸோ அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். பேசிக் கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி மேக்கப் பண்றதுல. ஸோ அதனால பேசிக் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் செல்ஃபா நிறைய வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணினேன். அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் என்னுடைய ஒர்க்லயும் கூட எனக்கு லீவ் எடுத்துக்க முடியும். முன்னாடியே தெரிஞ்சதுன்னு எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி வந்துட்டு லீவ் அலாட் பண்ணி நான் வந்துட்டு போயிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து 1, 2 ரொம்ப ரேரா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம். ஏன்னா அப்ப நம்மளுக்கு அங்க வருமானமே ஒர்க்லயே வருமானம் இருந்துச்சு. ஸோ அதனால இது போகணும்னு கட்டாயம் இல்ல, போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ அப்படிதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இடையில நிறைய கேப் விட்டதுனால இப்ப நிறைய பேத்துக்கு நம்மள தெரியறது இல்லை, அவ்வளவுதான். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரொம்ப ஹை ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹியூஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கிடையாது. நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பெல்லாம் ஆர்டர் வருதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குவேன். ஏன்னா நம்மளால எல்லாம் ஒட்டுக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோலாம் லேக்ஸ் கணக்குல பண்றவங்களுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பணக்கார மூடெல்லாம் கிடையாது. நாமளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோ பீப்புள் தான். ஸோ அவ்வளோலாம் நம்ம ஒட்டுக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால நான் அப்படிதான் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கின ப்ராடக்ட்ஸே வந்துட்டு சிலது வேஸ்ட் ஆகுறப்ப மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ இதுல பாக்குறத நீங்க பாதி, இன்னும் அந்த பக்கம் தம்பி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால நான் வீடியோ எடுக்கணுன்ற டைம் ஆகுது, கொண்டா இதையாவது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25,000க்கு மேல இப்ப இதுல லாஸ் தான். நான் ஒருவேளை இதுல அவ்வளவு ஏர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இது லாஸ் ஆகுறது பெருசா தெரிஞ்சிருக்காது. பட் இதுல நான் ஏர்ன் பண்ணது ரொம்ப கம்மி. என்னோட வருமானம் இதுல ரொம்ப கம்மி. பட் ஆனா இதுல வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியும் நமக்கு இவ்வளவு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இது எல்லாமே வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்ணியிருக்க முடியும். பட் நம்ம ஆர்டர் அதிகம் இல்லாததுனால தான் நமக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, போனதெல்லாம் போகட்டும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதுக்காக புலம்பிட்டு மூலையிலேயே உட்காந்துருக்க முடியும்? அப்புறம் சரி பாத்துக்கலாம், இன்னும் லைஃப் இருக்கு, எங்க போயிட போறோம் அப்படிங்கறதுனாலதான் நான் சரின்னு விட்டுட்டேன். சரி இதை டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுல நான் என்ன உங்களுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், அதே மாதிரி இது எதுக்காக ஷேர் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்துட்டு மேக்கப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நிறைய ரெஃபர் பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்க. நான் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் ஒர்க் பெஸ்டா பண்ணி கொடுப்பேன். என்னோட ஒர்க் இது வரைக்கும் யாருமே வந்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொன்னதே கிடையாது. மேக்கப்ல ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை தான் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து தைரியமா, ஏன்னா நிறைய பேர் வந்து என்னடா அதுல வந்து போய் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்டே இல்லை, நிறைய பிக்சர்ஸே இல்லை, எப்படி இவங்களை வந்து நம்பி நம்ம புக் பண்றது, இவ்வளோலாம் ரெஃபரன்ஸ் இருந்து நம்ம பண்ணியே நிறைய ப்ராப்ளம் ஆயிருது, இப்போ இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும். நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன், கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய இருக்காது, அவ்வளவுதான். ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவ்வளோலாம் பயந்துக்கவே வேண்டாங்க. ட்ரஸ்ட் மீ, என்னுடைய ஒர்க் வந்து நான் பிளவுஸ்ல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதே பெஸ்ட்டை தான் நான் எல்லா ஒர்க்லயும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ கண்டிப்பா என்னுடைய மேக்கப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க தாராளமா நம்பலாம். நீங்க ட்ரையல் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ட்ரையல் எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு உங்களோட ஆர்டர் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸா இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.